வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புனால எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் நம்ம மசாலாலாம் வறுத்தரைச்சி ஒரு மட்டன் குழம்பு செஞ்சால் என்னமா ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மசாலாலாம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். ஒரு 6 போல் வரமிளகாய், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 கிராம்பு, அடுத்து 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, நல்ல பெரிய சைஸ் பட்டையாக ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்தரலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நல்லா அந்த மணம் வரணும், அந்த மாதிரி வறுத்துடணும். அதே போல் கருக விடாமல் வறுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 7-8 பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சது ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை கிராம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு. இது போல் தான் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதில் மட்டன் 1/2 கிலோ அதை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி, அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை வதக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டனை இது போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்குள்ளேயும் நம்ம மசால் வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இது போல் லைட்டாக பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா தேங்காய் வெங்காயம்லாம் வதக்கி வச்சுட்டோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம். மசாலா பாருங்கள் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்தாச்சு. மட்டனு பாருங்கள் சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ கலந்துருவோம். நல்லா மசால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், மட்டன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு. பார்த்திங்களா, அப்படியே விட்டுறக்கூடாது. நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பாருங்கள்.